புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி வரும் நிலையில் சாலையில் பழமையான மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதனால் கரம்பக்குடி தஞ்சாவூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, விவரம் என்ன? வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த டிட்வா புயல் காரணமாக டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டிட்வா புயல் டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களை நெருங்கி வரும் பொழுது தரைக்காற்றின் வேகம் அதிகரிக்கும்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மாலை முதலே பரவலாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மதியத்திற்கு பிறகு காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் தான் கரம்பக்குடி அருகே உள்ள முத்தன் விடுதி என்ற கிராமத்துல சாலை ஓரம் இருந்த 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளது. இதனால் கரம்பக்குடி தஞ்சாவூர் சாலையில 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பழமை வாய்ந்த மரம் அவ்வழியாக சென்ற மின் கம்பியில விழுந்து மின் இணைப்பு அந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில உடனடியாக அப்பகுதிக்கு மின் வாரியத்தினர் வருகை இருந்திருக்காங்க. மேலும் சாலையில அந்த போக்குவரத்துக்கு இடையூறாக விழுந்துள்ள மரத்தை ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்களை கொண்டு பொதுமக்கள் உதவியோடு சாலையிலிருந்து அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கரம்பக்குடி தஞ்சை சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில இன்னும் சற்று நேரத்துல அந்த பழமை வாய்ந்த புளிய மரம் சாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.